இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுறதில்ல, ஆலயத்திற்கு போகிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, குடும்ப ஜெபத்தை நம்ம தேடுறது கிடையாதுங்க. இப்படியெல்லாம் நம்மளுடைய குறைகளை வைத்துக்கொண்டு, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு எனக்கு எதுவுமே செய்யல, நான் அழுதிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பார்க்கல, என் கஷ்டத்திற்கு யாருமே பார்க்கல அப்படின்னு என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா, கர்த்தர் மேலே நம்ம என்ன சொல்றோங்க, பழிகளை சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரமா போயிட்டு இருக்கிற, நீ என்ன செய்யணும்னா, முதலாவது என்ன நீ தேடு மகனே, முதலாவது என்ன நீ தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாதமாய் கொடுப்பேன், நீ பிழைப்பாய் என்று ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார். ஏன் என்ன தேட மாற்ற, ஏன் என்கிட்ட வர மாற்ற என்று ஆண்டவர் எவ்வளவு அன்பா உங்களை கூப்பிடுறாரு. விசுவாசிங்க, தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதமாய் உங்களை நடத்தி உங்களை பிழைக்க செய்வார், குடும்பத்தை பிழைக்க செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமாய் நடத்த இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தரை தேடுங்க, நீங்க பிழைப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். விசுவாசிங்க, நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அப்பா, உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தர் சொல்லுகிறது, என்னை தேடு, அப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன், நீ பிழைப்பாய் என்று சொன்னீங்கப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்ட தாகத்தோடு அப்பா ஆண்டவரே, பழையனை எல்லாம் மறந்து ஆண்டவரே, இந்த வேலையில உம்மை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ராஜா, எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாங்கப்பா, எதெல்லாம் தேவைப்படுகிறது, எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறீங்க இசப்பா. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் பிழைக்கும்படி அவங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க இசப்பா. ஆண்டவரே, எதெல்லாம் தேவையாயிருக்கு, எதுக்கெல்லாம் ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, குறைகள் எல்லாமே மாறட்டும் ஆண்டவரே. எதிலெல்லாம் ஆண்டவரே சப்பா அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவரே அகற்றி பிழைக்கும்படி நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு விசுவாசிக்கிறோமே, தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க பிழைக்க செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்படியே வழிநடத்துறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசத்தோடு தேடுங்க, நீங்க பிழைப்பீங்க. ஜீசஸ் வித் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.